ஸ்டாலின் அவர்களையும் பார்த்து உதயநிதி அவர்களையும் பார்த்து கேட்கின்றேன். அருமை அண்ணன் எடப்பாடியார் என்பவர் ஒரு சாதாரண சாமானிய தலைவராக உருவெடுத்தவர். ஸ்டாலினும் உதயநிதியும் அப்படியா? கருணாநிதியால் திணிக்கப்பட்டவர்கள், கருணாநிதியால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள். உருவாகிய தலைவர், ஆளுமை மிக்க தலைவர் அண்ணன் எடப்பாடியார். உதயநிதி அவர்களே உங்களுக்கு சொல்லிக் கொள்வேன், நீ கிண்டலா பேசுற, முதல்ல உங்க அப்பாவுடைய டாக்டர் போய் பாருங்க. ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்கிறீங்க. முதல்ல போய் டாக்டரை பார்த்து நீங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுங்க. ஏன்னு சொன்னா நீங்க ரொம்ப நாள் வாழணும்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னு சொன்னா அப்பதான் நாங்க சுலபமா ஜெயிக்க முடியும். எங்களுக்கு ஸ்டாலினும் இருக்கணும், உதயநிதியும் இருக்கணும். இருந்தாதான் நாங்க சுலபமா ஜெயிக்க முடியும். ஏன்னு சொன்னா உதயநிதிக்கு என்ன பேசுறன்றதே தெரியாம பேசுறா போல, எந்த நிலையில இருக்கிறான்றதை அவர் டெஸ்ட் பண்ணாதான் நமக்கு தெரியும். ஸ்டாலின் அவர்களுக்கு தன்னுடைய சொந்த கட்சிக்காரர்கிட்டே என்ன சின்னன்னு கேட்கிற சூழல் இருந்து கொண்டிருக்கின்றது. நாவடக்கம் தேவை. கூட இருக்கின்றவர்கள் பலி கொடுக்கின்றவர்கள் கருணாநிதி குடும்பம். அண்ணா நகர் ரமேஷ், சாதிக் பாஷா கதையை நாங்கள் பேச ஆரம்பித்தால் உங்களால் தெருவில் நடமாட முடியாது. ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி அவர்களே, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களோட சேர்த்து இந்த சேகர் பாபியும் சேர்த்து 3 பேரும் சிறைக்கு தான் செல்ல போகின்றீர்கள்.